ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வெண்ணிலா ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். விஜய் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, இனி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே போலீஸுமே வந்துடுறாங்க. எல்லாருமே வெண்ணிலாவை தடுக்க பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் கார்லேருந்து இறங்கி வராரு. விஜயை பார்த்ததுமே இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. விஜய் வந்துட்டார், நான் சொன்னேன்ல கண்டிப்பாக விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி. எப்படியோ அவர் வந்துட்டார், இனி என் கல்யாணம் நடந்துடும், நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். விஜய் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. வெண்ணிலா ஃபஸ்ட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க. ஏன் விஜய், எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? இப்போது நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்கிறது என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் நம்ம விஜயோ, இல்லை வெண்ணிலா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். உன் பின்னாடி ஒரு திருட்டு கும்பல் உன்னை தூண்டி விட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பசுபதி, ராகினி இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்னை பற்றி தப்பாக புரிய வச்சுருக்காங்க. உனக்கே தெரியும் நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் என்னுடைய கேரக்டரை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஏன் வெண்ணிலா, ஏன் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எங்கள் வெண்ணிலா கிட்டே பேசுவோம். வெண்ணிலா அதை புரிஞ்சுக்கிறதில்ல. விஜய் எவ்வளோ தான் பேசினாலுமே, இல்லை விஜய், நான் உங்களை கல்யாணம் பண்ணியே ஆகணும். எனக்குன்னு யார் இருக்கா விஜய்? இங்கே பார்க்கா வெண்ணிலா, உனக்குன்னு நான் இருக்கேன், ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன். உனக்குன்னு லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்கோ எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்பவே கிரிட்டிக்கலான விஷயம்னே சொல்லலாம். அது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கினா மட்டும்தான் உண்டு. அதே சமயம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீடியாக்காரங்க எல்லாருமே விஜய்கிட்டையும் வெண்ணிலாக்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க. விஜய், நீங்கள் வந்துட்டீங்க, அப்போது உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தால் சரி, நான் இப்போ ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வெண்ணிலாக்கிட்ட தான் சொல்கிறாங்க. வெண்ணிலா, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். காவேரி 4 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இனி நீயே நினச்சாலும் நீ என்னை கல்யாணம் பண்ணவே முடியாது. யார் நினச்சாலும் அது நடக்காது. காவேரி தான் என்னுடைய ஒய்ஃப். எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இனி என் வாழ்க்கையை விட்டு தயவு செஞ்சு விலகி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா விஜயோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.